தினம் ஒரு திருக்குறள். ஒழுக்கமுடைமை. அதிகாரம் 14, 131வது குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். குறள் விளக்கம். ஒழுக்கம் என்பது எல்லாருக்கும் மேன்மையை தரக்கூடியது. அதனால் அந்த ஒழுக்கத்தை உயிரை விடவும் மேலானதாக கருதி காக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். குறளுக்கான சிறுகதை. நேர்மையும் நெறியும். ஒரு சிறிய கிராமத்தில் சந்திரன் என்ற நெசவாளி வாழ்ந்து வந்தான். அவன் நெய்யும் ஆடைகள் மிகவும் நேர்த்தியாகவும் தரமாகவும் இருக்கும். அவனது உழைப்புக்கு ஏற்ற கூலியை மட்டுமே அவன் வாங்குவான். யாரிடமும் ஒரு பைசா கூட ஏமாற்றி வாங்க மாட்டான். அவனது நேர்மையை கண்டு ஊரே அவனை மதித்தது. ஒரு முறை பக்கத்து நாட்டு பெரிய வர்த்தகர் ஒருவர் அவரிடம் வந்து, சந்திரா, எனக்கு அவசரமாக 100 பட்டு சேலைகள் தேவைப்படுகிறது. அவசரமாக 100 பட்டு ஆடைகள் வேண்டும். நீ வழக்கமாக வாங்கும் விலையை விட இதற்கு 3 மடங்கு பணம் தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. ஆடைகளின் உள்மடிப்புகளில் சற்றே தரம் குறைந்த நூலை பயன்படுத்த வேண்டும். வெளியில் தெரியாது, உனக்கு லாபமும் அதிகம் கிடைக்கும் என்றார் அவர். அப்போது சந்திரனின் குடும்பம் சற்று பொருளாதார நெருக்கடியில் இருந்தது. அந்த பணத்தை கொண்டு அவன் தன் வீட்டு கஷ்டங்களை தீர்த்திருக்கலாம். ஆனால் சந்திரன் சற்றும் யோசிக்காமல் மறுத்துவிட்டான். ஐயா, என் வறுமையை விட என் கைத்தொழிலின் நேர்மையும் என் ஒழுக்கமுமே எனக்கு முக்கியம். பிறரை ஏமாற்றி பெறும் பணம் என் உயிரை காப்பதாக இருந்தாலும் அப்படிப்பட்ட பிழைப்பு எனக்கு வேண்டாம். என் ஒழுக்கமே எனக்கு பெருமை என்று கூறி அந்த பெரிய வர்த்தகரை திருப்பி அனுப்பிவிட்டான் சந்திரன். சில நாட்களிலேயே சந்திரனின் நேர்மையை பற்றி அறிந்த அந்த நாட்டின் குறுநில மன்னர் அவனை தனது அரண்மனைக்கே அழைத்து பாராட்டி அவனுக்கு அரசு நெசவாளர் பதவியும் கொடுத்து கௌரவித்தார். கதை உணர்த்தும் நீதி என்னன்னா, நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது கூட தன் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் விட்டு கொடுக்காமல் வாழ்வதே ஒருவருக்கு உண்மையான உயர்வை தரும். அது உயிரை விடவும் மேலானது என்பதை இந்த குறளில் ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறார் வள்ளுவர். மீண்டும் நாளை சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.